அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை தேவன் இந்த ஆன்லைன் மூலமாய் சந்திக்க கிருபை கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் கூட நாம் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அது 52வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லி உடனே அவன் பார்வை அடைந்தவனாய் போய்விட்டான். கண்களை தொடவில்லை. அவர் ஒரு குருடனாய் இருந்தான். அந்த குருட்டு தன்மை நீக்குவதற்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று. உடனே அவன் பார்வை அடைந்தவனாய் சென்று விட்டான். இங்கே ஒரு குருடன், பர்த்திமேயு என்ற ஒரு குருடன். இந்த ஒரு குருடனுடைய கண்களை தேவன் திறக்கிறார். பர்டிகுலரா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார் தேவன். நம்முடைய விசுவாசத்தினாலே நமக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுடைய நாமத்தின் மேல் அவருடைய சமூகத்தில விசுவாசத்தோடு கூட நீங்க ஜெபியுங்க. தேவன் உங்களுடைய குடும்பத்துல பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். இந்த பர்த்திமேயு என்ற குருடனை பார்த்து ஆண்டவர் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொல்வதற்கு இங்கே சில காரணங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம். முதலாவது, ஆண்டவரிடத்துல இவன் எப்படி விசுவாசம் வைத்திருந்தான் என்று சொன்னால் 46, 47 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இங்கே இவனுடைய வேலை ஒரு பிச்சை எடுப்பது, அடுத்தவர்களிடத்துல உதவியை பார்த்து உதவி கேட்டு, இவனுக்கு பண தேவை, யாராவது இவனுக்கு பிச்சை போடுவார்களா, இவனுக்கு உதவி செய்வார்களா என்று பிழைப்பு நடத்துவதுதான் இவனுடைய வேலை. ஆனால் இவனுடைய வேலையில இருக்கிற ஒரு காரியம் போல இயேசுவினிடத்துல இவன் கேட்கவில்லை. இயேசுவினிடத்துல கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. எனக்கும் இரங்கும் என்று சொல்லி இருந்தால் அவன் ஆண்டவரிடத்துல ரொம்ப கெஞ்சுகிறான். அந்த பிச்சை எடுக்கிற அந்த தொழிலின்படியே அவன் பேசுகிறான். அல்லது எல்லாருக்கும் உதவி செய்கிறீர், எனக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு அந்நியன் போல அந்த இடத்துல அவன் பேசியிருப்பான். ஆனால் அவன் அப்படி பேசவில்லை. அருமையானவர்களே, அதற்கு பதிலாக அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்கும் பொழுது ஒரு உரிமையோடு கூட கேட்கிறான், எனக்கு இரங்கும் ஆண்டவரே என்று சொல்லி. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு உறவு, அவன் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். அவன் நன்றாக தெரிந்த அவன், இந்த இயேசு அவருக்கும் எனக்கும் உரிமை இருக்கிறது, உரிமையோடு கூட ஆண்டவரிடத்துல கேட்கிறேன், எனக்கு அவர் இறங்குவார் என்ற விசுவாசத்துல எனக்கு இறங்கும் என்று அவன் கேட்கிறான். அருமையானவர்களே, ரோமர் 8:15 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
ஒரு அடிமையை போல இவன் இயேசுவினிடத்துல கேட்கவில்லை. அவன் கேட்கிறான் ஒரு தகப்பனை போல, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை என்ற ஒரு உறவை போல அவன் இயேசுவினிடத்துல கேட்கிறான். அந்த அளவிற்கு இயேசுவின் மேல் அவன் விசுவாசம் வைத்திருந்தான். அவன் அடிமைத்தனத்தின் ஆவியை போல கேட்கவில்லை, ஒரு புத்திரனை போல இயேசுவினிடத்துல கேட்கிறான். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், நமக்கும் அவருக்கும் ஒரு உரிமை இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம். அந்த உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், புத்திரன் என்ற உரிமை. நீங்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு கூட கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக வாசிக்க கேட்போம் 48வது வசனம். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல் இரண்டாவது அவன் விசுவாசம் வைத்ததை இங்கே பாருங்கள். அவன் ஒரு தடை வருகிறது. அவனுடைய வேலை ஒரு கேவலமான ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு தொழில். அங்க இருக்கிற ஜனங்கள் இவனை மதிக்க மாட்டார்கள், அவனை அதட்டுறாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லும் போது அதட்டினார்கள். ஆனால் அதையும் அவன் பொருட்படுத்தாமல் இந்த இயேசுவின் மேல் உள்ள அன்பின் நிமித்தம், அந்த இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தின் நிமித்தம் அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அங்கே ஒரு தடை வந்தாலும், இவனை கூப்பிடக்கூடாது என்று சொன்னாலும், இவனை அங்கே அநேகர் அதட்டினாலும் இவன் ஒருபொழுதும் அதற்கு அடிபணியவில்லை. இயேசுவை கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். நாம் ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, ஒரு ஊழியம் செய்வதற்கு அநேக தடைகள் வரலாம். நாம் முன்னிலும் அதிகமாக பிரயாசப்படுவோம், முன்னிலும் அதிகமாக கேட்போம். ஏன் முன்னிலும் அதிகமாக கேட்டான் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவன் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தான். இயேசு கிறிஸ்து உங்களை யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நீங்கள் அதிகமாய் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்கள். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நீதி செய்வேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். தடைகள் வந்தாலும் கூப்பிடுவோம். ஜெபிக்க கூடாது என்று சொல்லி யார் சொன்னாலும் கூப்பிடுவோம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருப்போம். ஆண்டவர் நிச்சயம், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இந்த 2 காரியங்களை பார்த்த இயேசு, வசனம் சொல்லுகிறது 49வது வசனத்துல, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அருமையானவர்களே, உரிமையோடு கூட கேட்ட அவனை இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். முன்னிலும் அதிகமாய் இயேசுவை பார்த்து கூப்பிட்ட அவனை ஆண்டவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நிற்கிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை, அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இவனுடைய சூழ்நிலை. இவன் இப்படியாக நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். தன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று கூப்பிடுகிறான். அருமையானவர்களே, நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் சரி, பலவிதமான நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, பலவிதமான தேவைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவரை நாம் உரிமையோடு கூட, நாம் ஒரு புத்திரர் என்ற உணர்வோடு கூட, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்ற உணர்வோடு கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தடை வந்தாலும் முன்னிலும் அதிகமாய் நீங்கள் கூப்பிடுங்கள். கர்த்தர் நிச்சயம் இவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய நின்றவர். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்ய கர்த்தர் கிரியை செய்வார். தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இங்கே 50வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு பார்வை கொடுப்பதற்கு முன்பதாகவே இவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, ஏன் என்று சொன்னால் இனி அது அவனுக்கு தேவைப்படாது. ஏன்னா அவனுக்கு முன்பதாகவே தெரிஞ்சிடுச்சு, இயேசு என்னை அழைக்கிறார்,
இயேசு நின்று என்னை அழைத்து வர சொன்னார். இயேசு என்னை கூப்பிடுகிறார், நான் போகிறேன், என் வாழ்க்கை மாறும். இனி இந்த இடத்திற்கு நான் வரமாட்டேன். எந்த இடத்திற்கு? பிச்சை எடுத்துக்கொண்ட கொண்டிருந்த அந்த இடத்திற்கு மறுபடியும் நான் வரமாட்டேன். மறுபடியும் நீங்கள் பிரச்சனை உள்ள இடத்திற்கு போகாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் மாற்ற போகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவனுக்கு இருந்த இடம், ஒருவனுடைய உதவியை கேட்டு வாழக்கூடிய வாழ்க்கை இனி மாறப்போகிறது. அந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, அந்த பழைய வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இயேசு என் வாழ்க்கையை மாற்ற போகிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வஸ்திரத்தை அவன் தூக்கி எறிந்து விட்டான். இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கிறோம். இயேசுவுக்கு பின் சென்று தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். இயேசு அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனாலதான் இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாரோ நமக்காக ஜெபிப்பது அல்ல, யாரோ நமக்காக ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைப்பதல்ல. நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். தேவன் இந்த பர்த்திமேயு குருடனுக்கு செய்ததை, நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய பிரச்சனை என்ன, நம்முடைய கஷ்டங்கள் என்ன, நம்முடைய போராட்டங்கள் என்ன, அதுல தேவன் கிரியை செய்வார். நம்மளுடைய வாழ்க்கை மாறும், நம்மளுடைய நிலை மாறும், நம்முடைய ஏழ்மை மாறும், நம்முடைய சிறையிருப்பு மாறும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.